இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பப்ளு அப்படின்று அழைக்கப்படுற நடிகர் பிருத்திவிராஜ் தன்னுடைய ஆரம்ப காலத்திலேயே மறைந்த கே பாலச்சந்தர் இயக்கத்துல படங்கள்ல நடிச்சு ஏராளமா ரசிகர்களை கவர்ந்திருந்தாரு. அப்படியே நடிச்சுட்டு வந்தவர் அதுக்கப்புறம் சின்ன திரை பக்கம் வந்தாரு. ஏராளமான தொடர்கள்லையும் நடிச்சுட்டு வந்தாரு. வாணி ராணி, கண்டான கண்ணே போன்ற தொடர்கள்ல முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாரு. இடையில நிறைய சர்ச்சைகள்லையும் சிக்கிட்டு வந்த இவரு சினிமாவில் படு பிஸி ஆகிட்டாரு. கடைசியா பாலிவுட் படமான அனிமல் படத்துல முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாரு. அண்மையில ஒரு பேட்டியில பப்ளு அனிமல் படத்துல நடிக்கிறதுக்கு முன்னாடி தனக்கு எந்த படத்தோட வாய்ப்பும் கிடைக்கல, தன்னம்பிக்கை எல்லாமே இழந்துட்டு தான் ரொம்பவே கஷ்டப்பட்டதா சொல்லியிருக்காரு. ஆனா அனிமல் படத்துக்கோட வெற்றிக்கு அப்புறம் தற்பொழுது தன்னுடைய வாழ்க்கை மாறி இருக்கிறதாகவும் 23 படங்கள்ல நடிக்கிற வாய்ப்பு தற்பொழுது கிடைச்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காரு. சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.